என்னங்க, உங்களுக்கு பால் காய்ச்சி கொண்டு வரட்டுமா? வேண்டாம், சரி. இப்பதான் சாப்பிட்டேன். அம்மாவும் நிர்மலா எங்க? கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கடத்தெருவுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் போனாங்க. எங்கடா போயிட்டு வர? உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி. என்ன செல்வம், என்னாச்சு? இல்ல பதறாதீங்க, ஒண்ணும் இல்ல. என்னடா ஆச்சு? இல்லண்ணே, நான் அண்ணி வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு போட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் விவரம் தெரிஞ்சிச்சு, மாமாக்கும் போஸ் அண்ணனுக்கும் ஏதோ பிரச்சனையா. மாமா டென்ஷன் ஆகி லேசா ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல. அப்பாக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு செல்வம்? ஐயோ ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்காரு. நீ இல்ல, உண்மையதான் சொல்றீங்களா? அப்பா கொண்டு ஆகல. அட நான் நேர்ல போய் பார்த்துட்டு தான் வரேன். நல்லா தான் இருக்காரு அவரு. ஐயோ கடவுளே, அப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எதுவும் ஆகாத நீ. அண்ணே நீங்க 2 பேரும் கிளம்பி போய் பார்த்துட்டு வாங்க. சரி, நீ ரெடியா இரு. அம்மா வந்தோடனே சொல்லிட்டு போயிடலாம். வாடா. ஏண்டா அறிவில்லை உனக்கு? அவன் முன்னாடி அங்க போக சொல்லி சொல்றிய? யோசிக்க மாட்டியா? இதுல யோசிக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? பெரியவர் உடம்பு முடியாம இருக்காரு, நீங்க போய் பார்த்துட்டு வரது தானே நியாயம். டேய், ஏற்கனவே அங்க ஒரு தடவை போயிட்டு வந்ததுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்தது மறந்துட்டியா? அம்மாவுக்கு சொல்லாம எங்கேயும் போக கூடாது, அப்புறம் இங்க நிம்மதி போயிடும். என்னென்ன பேசுறீங்க நீங்க? அது வேற பிரச்சனை, இது வேற சூழ்நிலை இல்லையா? உடம்பு முடியாம இருக்காரு, அவரை பார்க்கணும்னு அண்ணி துடிக்க மாட்டாங்களா? இது பாருங்க, நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கணும். அதையும் இதையும் முடிச்சு போடக்கூடாது. டே சந்தர்ப்பம் கிடைச்சோன்னா பெரிய இது மாதிரி அட்வைஸ் பண்ண வந்துடாத. எங்களுக்கும் அறிவு இருக்கு. உங்க இஷ்டம். இப்போ என்ன, மாமாவுக்கு பரவாயில்லன்னு சொன்னேன்ல, அம்மா வரட்டும் சொல்லிட்டு போலாம். அது வரைக்கும் நீ கம்முன்னு இரு. அப்பா, இப்ப எப்படிப்பா இருக்கு? விஷயம் தெரியுமா? வந்துருவாப்பா.